ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு குழிப்பணியார ரெசிபி பார்க்கலாம். குழிப்பணியாரம் செய்கிறதுனா ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்குள்ள மாவு இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அது கூட ரவை ஆட் பண்ணிக்கோங்க. மாவு கடைசியாக உங்களுக்கு அதிகமாக புளிச்சிருச்சு அப்படின்னா கூட இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அது கூட ரவை ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு எக்கு மட்டும் உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு கிடைக்கும். இந்த மாவு எடுத்து நீங்கள் குழிப்பணியார பேனில் ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் குழிப்பணியாரம் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் தோசை தவாவில் ஊற்றுனீங்க அப்படின்னாலுமே அடை போல் உங்களுக்கு செஞ்சு எடுக்கலாம். நாம் ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாப்பிட்றதுக்கு நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நல்லாவே சாஃப்டாக உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு பதிலாக இதை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. ஒரு சில பேர் குழிப்பணியாரம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ப்ராசஸ் அதிகம். மாவு தனித்தனியாக ஊற வைக்கணும். அரிசி உளுந்தெல்லாம் தனித்தனியாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஊற வச்சு நம்ம செய்யணுன்றதுனாலேயே இந்த குழிப்பணியாரத்தை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி ஊற வைப்பீங்களோ அதே போல் ஊற வச்சு நீங்கள் ரவையும் முட்டையும் ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கூடவே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நான் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ தேங்காய் துருவல் ஆட் பண்ணிங்கனாலுமே இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ தோசை இட்லி மாவு வச்சு இவ்வளோ சூப்பராக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் அப்படின்ற ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் நிறையவே கிராசரிஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. இந்த ஷாப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்யலாம். ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு வெங்காயம் வச்சுட்டு செய்யலாங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியை சாப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கூடவே ஒரு பிரியாணி லீஃப் ஆட் பண்ணி நல்லா தாளிக்கட்டும். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லாவே வதக்கிக்கோங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக தக்காளி வெங்காயம் அரைச்சி நான் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதாவது தக்காளி வெங்காயம் அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து சட்னி அரைப்பது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக கிரேவி கிடைக்கும். தக்காளி வெங்காயம் நீங்கள் வதக்கிட்டு கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே ஈஸியாக இருக்கும். இது கூட மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சையாக அரைச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நல்லா வதக்க விடுங்க. அது கூடவே மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மல்லி இலைகள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கிரேவி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரெடி ஆகிடும். இந்த கிரேவி சப்பாத்தி இட்லி தோசை சாம்பார் எல்லாத்துக்குமே ஒரு காம்போவான ரெசிபியாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது போல் சிம்பிளான ரெசிபிஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.